அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி எமிஸ் வெப்சைட்டில் ஒரு நியூ அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல்ஸில் கிளாஸ் அண்டு செக்ஷனில் ஒவ்வொரு டீச்சர்ஸோடைய நேமை வந்து என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. கிளாஸ் டீச்சரோட நேமை அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினிங் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே ஓப்பன்னு கொடுத்துருங்க. ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகி அந்த சர்ச் பாக்ஸுக்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் நம்மளுடைய எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிங்க. எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுறேன். அந்த இடத்துல எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷ்னல் அப்படிங்கிற இதுக்குள்ளே போயிடும். எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட் வந்து லோட் ஆகி மீண்டும் நம்மளுடைய எமிஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதில் ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி வரும். அந்த சர்ச் பாக்ஸில் உங்களுடைய பள்ளியோடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து கீழே போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு இப்போ லாகின் கொடுத்துட்றேன். அது எமிஸ் வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடும். போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு டேஷ்போர்டு வரும். அந்த டேஷ்போர்டில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து ஸ்கூல்ஸுங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வச்சு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூல்ஸுக்கு வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் அண்டு செக்ஷன் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து அந்த இடத்துல வரும். அந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு திரை தோன்றும். இந்த திரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியம்லாம் நம்ம போட்டிருப்போம் ஆல்ரெடி. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த வகுப்பு எடுக்கிறாங்களோ அந்த ஆசிரியருடைய நேம் வந்து அந்த இடத்துல வந்து வர்ற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நியூ அப்டேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆவதுக்கு எங்களுடைய உதவி ஆசிரியர் நேம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செகண்டுக்கும் அவங்களே தான், தேர்டுக்கும் அவங்களே அதே தான். அதே மாதிரி தேர்டுக்கு வந்து எப்படி அப்டேட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா மேலே வந்து 5 காலம்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. செலக்ட் 5 காலம் அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த 5 காலமும் டிக் மார்க்கில் இருக்குதா அப்படிங்கிற நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போகணும். இப்போ எல்லா காலமும் டிக்காக இருக்குது. டிக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு எம்டி காலத்தில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். எம்டி காலத்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம ஸ்டாண்டர்ட் காட்டும், செக்ஷன் காட்டும், மீடியம் காட்டும், கிளாஸ் டீச்சர் நேம் காட்டுது. அதுதான் நியூ அப்டேட்டு. இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய நேமை வந்து நம்ம இடத்துல சேர்த்திக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம சேர்த்திக்கணும். இப்போ எங்கள் வகுப்பில் வந்து எங்கள் 3rd ஸ்டாண்டர்டில் டீச்சர் தான் எடுக்கிறாங்க. அவங்களுடைய நேம் வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி விட்டுறோம். சேவ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் மேலே எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதே மாதிரி 4th ஸ்டாண்டர்டும் 5th ஸ்டாண்டர்டும் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய நேமை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா வகுப்புகளுக்கும், அதாவது மிடிலாக இருந்தாலும் சரி அல்லது ஹைஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஹையர் செகண்டரியாக இருந்தாலும் சரி, அந்த கிளாஸ் டீச்சருடைய நேமை வந்து அந்த வகுப்பு நேரம் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் நியூ அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய நேமை வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணி சேவ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இது மாதிரி வந்து எல்லா வகுப்புகளுக்கும் நம்ம வந்து இது மாதிரி வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இதுதான் வந்து நியூ அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட் போட நீங்கள் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தேக்கி வச்சுட்டா நிறைய அப்டேட் வந்து இதாயிரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.